வீரியமா டிவி ரிமோட்ல கட்சாரு அவரு பேசினா யாருக்கும் புரியாது, முதல்வர் பேசினா அவருக்கே புரியாது. சகோதரி கமல் அவர்களே, சகோதரி கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரி கமல் பேசுறது எங்களுக்கு புரியல. சகோதரி கமலா என்னடான்னு பார்த்தா கடைசியா பார்த்த படம் அவை சண்முகம். அடுத்த தேர்தல பாருங்க, அவரு உதயநிதி பக்கத்துல நின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல வந்து கேம்பெயினுக்கு வந்து விஜய் வந்து நட்சத்திர பேச்சாளரா வருவாருன்ட்டு, அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும். அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்லுவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சிபிஐ இப்படி வந்து பிஜேபியோட இந்த அழுத்தங்களையே வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல பொதுமக்கள் உங்கள்ட்ட வந்து சொன்னாரா என்னால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல எதன அடிப்படையில அதை டிகோட் பண்ணி காட்டுறீங்க, பதில் சொல்லுங்க. அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா தெரியாது. இல்ல அந்த இல்ல நான் இத கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்த அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்றேன். நான் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க? RSS வந்து மக்கள் சேவை இயக்கம். இதை பற்றிய தவறான பார்வைகள் மக்களிடம் இருக்கின்றன. அதை உங்களை போன்ற இளைஞர்கள் போய் சென்று சொல்லி RSS பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். சொன்னது கலைஞர். முரசொலியில வந்திருக்கு, நீ எடுத்து பாருங்க. முரசொலியில வந்திருக்கு RSS மக்கள் சேவை இயக்கம். இது பற்றிய தவறான பார்வை இளைஞரிடம் இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய கடமை உங்களை போன்ற இருக்கிறது. சரி செய்யுங்க அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் சார். குச்சமே இல்ல. ஒன்னு சொல்லட்டுங்களா, ஒரு நினைவூட்டுதல் தான். திமுகவை தீய சக்தின்னு சொன்னதுக்கு நீங்க ஒரு 2-3 பேர் லிஸ்ட் சொன்னீங்க. அண்ணா வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா மேடமையும் சொன்னாரு. நீங்க வைகோ அண்ணன் சொன்னீங்க. நான் இன்னொரு பேர் சொல்லட்டுமா? அண்ணன் வன்னியரசு. உனக்கு குறவழி வரைக்கும் சோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பொது தொகுதி கேட்காதுன்றது எப்படி ஒரு சொல்லாடலோ அதே போன்ற ஒரு சொல்லாடல் தான் எனக்கு அவர் கலைஞர் எங்க சொன்னாரு. நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்காதீங்கன்றது, பொது வீதியில் நடக்காதீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வன்னியரசு அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. வன்னியரசன் நம்ம வன்னியரசன் விசிகால வேற யாரும் இல்ல. ஆனா அன்னைக்கு திமுக கசக்கல. விசிகா பாஜகவோட போலயே பாஜக ஏங்க நீங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய அனர்த்தம் பாருங்க. விசிகா எதுக்கு வந்திருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக, சமூக நீதிக்காக. நீ பொது தொகுதி கேட்காதன்னு கலைஞர் சொன்னாருன்னு இவரே பதிஞ்சிட்டு இன்னைக்கு அங்க கூட்டணியில இருக்கிறது என்ன மனப்பாங்கு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் எங்க வேல போராட முடியாது, மேல் பாதியில கோயில் போக முடியாது, பொடியத்த கம்பம் நட முடியாது. ஆனா கூட்டணியில இருப்போம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம். ஒரு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்தில் பங்கு கேட்க போராட வந்த ஒருத்தர் இன்னைக்கு அந்த பங்கு வேணாம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எனக்கு டீ குடுக்குறீங்க வேணாம். இந்த பேனலுக்கு டீ வேணாம்னு சொன்ன நான் யாரு? எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு திருமணம் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணாம். இன்னைக்கு பாருங்க, சனாதனம்னா அடிப்படையில் என்னங்க? பிறப்பால் மேல கீழே. பிறப்பால ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் தலைவர் ஆக முடியும், பிறப்பால ஒருத்தர் தான் முதல்வர் துணை முதல்வர் ஆக முடியும்னா இது சனாதனத்துடைய தமிழ்நாடு வெர்ஷன். சமூக நீதி இன்னைக்கு பேசல. குடும்பத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவர், அந்த தலைவரோட குடும்பத்தில் எம்எல்ஏ, அவரே மினிஸ்டர், அடுத்த வாரிசு வந்ததுன்னா அது மத்தியில எம்பி. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் ஷார்ப்பர். இன்னொன்னு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இல்ல? சாவர நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். மாநாட்டினுடைய யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா?